الله وبركاته. الحمد لله الذي كبير الشان رفع الذكر مطاع الأمر، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بصيرا ونظيرا بين يدي الساعة. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا القبور بعثرت علمت نفس ما قدمت وأخرت يا أيها الإنسان ما غرك بربك الكريم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியம் நிறைந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய நேரடியான பார்வை நம் மீது பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நம்மை உட்கார வைத்த அந்த ஏக இறைவனுக்கு எல்லாம் புகழும் உரித்தாகுங்க. அகிலங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி சகலவிதமான வசதிகளையும் மனித குலத்திற்காக செய்து தந்த அந்த ஏக இறைவன் அல்லாஹ், அவனுக்கு போட்டி புகழ்த்திய வண்ணமாக அவன் அனுப்பப்பட்ட தூதர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவச் செய்வானாக. அவரை பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், குலஃபாய்கள், ராஷிதீன்கள், எண்ணற்ற நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இந்த சபையில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நிலவச் செய்வானாக. எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தியாக்கி வைப்பானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு சுவர்க்க சோலைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் நாங்கள் நல்ல அமல்களை செய்து இறைவனுக்கு உத்தமனாக மாறி இறைப்பணிகளை செய்யக்கூடிய சாலிஹான நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனமாக எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு கபர். மன்னரை வாழ்க்கை, மன்னரை வீடு, அது எப்படி இருக்கும், அதை பற்றி என்ன, அதில் இருப்போமா இருக்க மாட்டோமா என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் நமக்கு அறிவு கொடுத்த அறிவை கொண்டு ஒரு விஷயங்களையும் சோதித்தால் நிச்சயமாக கபருக்கு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த முதல் கட்டமாக ஆபரேஷன் போடணும். ஆபரேஷன் பண்றாங்க, அவன் ஊசி போடுவான். தொப்பலுக்கு மேலே இருந்தா இந்த பக்கம் அப்படியே மறுத்து போற மாதிரி ஆயிடும். மயக்க ஊசி போடுறான். தொப்பலுக்கு கீழே இருந்தா ஊசி போடும்போது அந்த தொப்பலுக்கு கீழே அப்படியே என்னாயிடும், மயக்கமாயிடும். உண்டாகல எல்லாரும் கேள்விப்படுது. அப்போ இங்கேயும் ஒரு இடுப்புல நம்முடைய நடுமுதுல ஏதோ ஒன்று இருக்கிறது. இது உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த நடுமுதுகில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன எலும்பு, அது மேல் பாகத்தில் ஊசி போடும் போது மேலே மறுத்து போகிறது, கீழ் பாகத்தில் போடும்போது கீழே மறுத்து போகிறது. இதுதான் உண்மை. இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டார். நீங்கள் செத்து மகிழ்ந்து போன பிறகு ஒரு நாள் கபரில் இருந்து உங்களை எழுப்பப்படும். இது விஞ்ஞான வார்த்தை. வைதல் குபூரு புஅசிரத், மண்ணிலே அடக்கப்பட்ட பிறகு ஒரு மனிதன் எப்படி அடக்கப்படுவான்? லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா அயஹ்ஸபுல் இன்சானு அல்லன் நஜ்ம இதாமா பலா காதிரீன அலா
ரேஷன் கார்டில் போய் ரேகை வைக்கிறீங்க. உங்க கார்டை பக்கத்து வீட்டுக்காரங்க வைக்க முடியுமா? இல்ல பேரே இல்லாத ஒரு ஆளை வைக்க முடியுமா? இந்த ரேகை இருக்கிறது, இந்த ரேகை கூட மாற்றம் இல்லாத உங்களை எழுப்பப்படும். உங்களை எல்லாம் பார்த்து சித்து போன பிறகு எழுப்பப்பட மாட்டோம் என்று நினைச்சிட்டாயா? ஒரே வார்த்தை செத்து மண்ணாய் மக்கி போன பிறகு உன்னை எழுப்ப மாட்டோம் என்று நினைத்து விட்டாயா? நிச்சயமா எழுப்பக்கூடிய நாங்கள். இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை மன்னரையில் வைக்கக்கூடியது மன்னரை எப்படி இருக்கும் முதல்ல பார்த்துக்கணும். கபர் மன்னரைன்னு சொன்னா அது மன்னரை வாழ்க்கையிலே சொல்லுவோம். என்ன இது? இந்த மன்னரையில நம்மளை நோண்டி வைக்கிறாங்கன்னாக்கா ஒரு ஏழப்பட்டவனுக்கும் அந்த 2 அடி அகலம் 6 அடி நீளம் தான். அதோட பெருசா நோண்டுவாங்களா? கிடையாது. ஒரு கோடீஸ்வரன் மௌத்தாயிட்டான், ஒரு ஜனாதிபதி மௌத்தாயிட்டான், அல்லது யாராவது பெரியார் மௌத்தாயிட்டான், அவனுக்கு அவ்வளவுதான் குழி நோண்டுவாங்க. உண்டா இல்லையா? இது நல்லா நாம வச்சுக்கணும். அவனுக்கு ஏழைப்பட்டவனுக்கும் அதே குழியில மண்ணில தான் போடுவாங்க. பணக்காரனுக்கும் அதே மண்ணில தான் போடுவாங்க. ஆனா அதுல வித்தியாசமே இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் வித்தியாசப்படலாம், இந்த உலகத்தில் நீங்கள் மாறுபடலாம். நல்ல ஆடையை போடுவான், வெள்ளை துணி போடுவான். ஒருவன் நல்ல இன்னைக்கு போட்ட துணி நாளைக்கு போட மாட்டான். அந்த அளவுக்கு பணக்காரனாக அவனுடைய காசு வசதி பணம் செல்வாக்கெல்லாம் இருக்கும். அவனுக்கு அந்த வெள்ளை துணி தான். இங்க நல்ல கலர் துணி போட்டுட்டு வருவான். உலகத்துல அது பட்டு துணியை போட்டிருப்பான், நல்ல பட்டு ஆடையை அணிந்திருப்பான். அவனுக்கும் அந்த கபனுடைய ஆடை அதுதான், கபரும் அதுதான், கபன் துணியும் அதுதான். அவனுடைய கபன் துணியும் கூட கபர்ல வச்ச பிறகு என்ன செய்யறாங்கன்னா இந்த கபன் துணியை அவுத்து விட்டுருவோம். உண்டா இல்லையா? எல்லாம் கட்டு கட்டியிருப்பாங்கல்ல, அது அவுத்து விட்டுருவோம். ஏன் அவுத்து விடுறாங்க அப்படின்னு சொன்னா பிறக்கும் போது எப்படி இருந்தான் அப்படியேதான் அவனை எழுப்பப்படும் நாளும் அப்படி இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பிறந்த போது எப்படி துணி இல்லாம நீங்கள் பிறந்தீங்களோ அப்படியே எழுப்பப்படக்கூடிய நாளிலும் துணி இல்லாதவர்களாக எழுப்பப்படுவீர்கள். அப்போது முதன்மையாக துணியை போடக்கூடியவர் யார் தெரியுமா? சொல்லுங்க பாருங்க. கயாமத்து நாளிலே நீங்கள் எழுப்பப்படக்கூடிய நாளிலே முதல்ல ஆடை அணிப்பவர்கள் யாரு? முதல் ஆடை அணிவிப்பது இப்ராஹீம் அலைஹி வஸல்லத்து வஸலாம் இருப்பார். அல்லாஹ்வுடைய அரிசி காலை பிடித்தவர்களாக எழுப்பப்படுவார். அவர் ஆடை அணிந்து சுவர்க்கம் செல்வார். அவருடைய தந்தை நரகம் போவார். அல்லாஹ் அக்பர். என்ன இது? பெற்றெடுத்த தந்தை நரகம், ஆனால் பிள்ளை சுவர்க்கம். அந்த நிலை இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த கபரிலே வச்சிட்ட பிறகு நாம வந்துடும். இந்த 40 அடி தள்ளி வந்த உடனே அங்க யாரும் இல்லாத நேரத்தில் மலக்குமார்கள் வருகிறார்கள். இது எல்லாம் சொல்ற ஒரு கதமானி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு கதமானி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே என்ன பண்றாரு அவரு அப்படின்னாக்கா ஒரு 3 விதமான கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? அல்லாஹ் என்றால் யாரு? ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாரு? அந்த ரப்பு அல்லாஹ். என்னுடைய யாரு? அல்லாஹ் என்று சொல்லிடுவோம். அதே போல உன்னுடைய ரசூல் யாருன்னு, என்னுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய மார்க்கம் எதுன்னு கேட்பாங்க. அந்த மார்க்கம் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் என்று சொல்லுவோம். இது 3 கேள்வியில கொஞ்சம் வித்தியாசப்படுற மாதிரி உங்களுக்கு தோணுது. அல்லாஹ் எடுத்துக்கிட்டாலே இஸ்லாத்தை வந்துதான். அப்புறம் மார்க்கம் என்று உன்னுடைய தீன் எதுன்னு கேட்கும் போது அது என்ன தனியா கேள்வி இருக்குன்னு கூட கேள்வி எழுப்பலாம். ஆனாலும் ஒருத்தர் நான் முஸ்லீம் ஆயிட்டேன், நான் முஸ்லீம், லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருத்தர் ஏற்றுக்கிட்டேன். 2வது என்னுடைய தூதரை ஏற்றுக்கிட்டேன். என்னுடைய ஒளிமுறை எது இருக்கணும்? இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கணும். அதுதான்
தனி, என்ன ஹஜ்ரத்துக்கு தனி, ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. இந்த 3 கேள்வியை கேட்ட உடனே அவன் அதற்கு பதில் சொல்லிவிட்டால் அதற்கான அவருக்கு பரிசு அங்கே கொடுக்கப்படும். முதல் பரிசு மௌத்தான உடனே கிடைக்கக்கூடிய ஒரு பரிசு, அல்லாஹ் நிம்மதியான ஒரு தூக்கம். நம்ம ரூஹ் எங்கே இருக்கிறதோ அந்த ரூஹுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நிம்மதியான தூக்கத்தை வச்சிருக்கோம். அதுதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லி காட்டுறான், கபரு பரக்கத். அதாவது கபரில் வந்து தூக்கம், அழகான ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தும். அந்த சதையெல்லாம் வந்து மண்ணால் படைக்கப்பட்டது. இது மண்ணு தின்னுட்டாலும் அந்த ரூஹ் என்று இருக்கிறது, அந்த நம்முடைய உடலிலே அதை நாம் பார்க்க முடியாத அந்த ரூஹுக்கு வேதனைப்படுத்துவதோ அல்லது சுகத்தை தருவதோ அந்த கபரில் நடைபெற்றுக் கொண்டது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தன்னுடைய சஹாபாக்களோடு கூட போறார். போகும்போது இந்த மிருகங்கள்லாம் விளங்கி வச்சிருக்குங்க. நீங்க பாக்குறீங்க, கோழி, ஆடு, மாடு நீங்க வளர்க்குறீங்கன்னாக்கா சும்மா ஒரு சிக்னல் கொடுக்க முடியாது, உண்டா இல்லையா? நம்ம குதிரையை நம்ம வளர்க்குறோம்னாக்கா அந்த சிக்னல் கொடுத்தா முடியாது. அந்த அளவுக்கு அதற்கு சக்தி இருக்கும். யாருக்கு இருக்கு? அந்த மிருகங்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையில உட்கார்ந்துட்டு போறாங்க. போய்கிட்டே இருந்தா தடையா இருக்குது, ஒன்றும் கபர் மாதிரி இல்லை, எதுவும் இல்லை, மண்ணோட மண்ணா இருக்குது. அப்ப அந்த குதிரை மிரண்டு கொஞ்சம் நிற்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கிட்டாங்க. இறங்கின பிறகு ஒரு குச்சியை ஒடிச்சு வாங்க அப்படின்றாங்க. குச்சி எடுத்துனோடனே 2 இடத்துல நட்டுறாங்க. யார சொல்ல இது என்னன்னு கேட்கிறாங்க. இது நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகத்துல 2 மனிதனுடைய கபர் இந்த இடத்துல இருக்கு. சரி இருக்கட்டும், இப்பவும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்காங்க. யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பவும் வேதனைப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த கபரில் என்றார். அதற்காக நான் இந்த குச்சி என்ன செய்யறேன், நடந்தா அந்த குச்சி இருக்குல்ல, அது இபாதத்து செய்ய செய்ய என்ன ஆகும், அவங்க கபருடைய வேதனை கொஞ்சம் குறையும். அப்போ அல்லாஹ் அக்பர், மரம், செடி, கொடி இவையெல்லாம் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யும். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹ்வை திக்ர் செய்து. ஒரு நாயை நீங்க தப்பிச்சு கடிக்கிறீங்க, இந்த நாய் கூட அல்லாஹ்வுடைய திக்ர் செய்து இல்லைன்னு சொல்லுங்க. அந்த நாய்க்கு தெரியுது மலக்குமார் வருவது, அது கொலைக்கும். அந்த நேரத்தில் நீங்க வந்து வாங்க சொல்லுங்க கொலைக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அதே நேரத்தில் சேவல் இருக்கு, அது ஒவ்வொரு கோணும். அது ஏன் பண்ணுது அப்படின்னு கேட்டாக்கா, நாய் மலக்குமார்களை பார்த்து என்ன செய்யுது, கொலைக்குது. அந்த நேரத்தில் நீங்க என்ன சொல்லுங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லணும்? நாய் கொலைச்சா என்ன செய்யணும்? நாய் லொல்லுன்னு என்ன பண்ணணும்? அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ன சொல்லணும்? ஏன்னா அது அந்த மாதிரி கத்தோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே நேரத்தில் சேவல் இருக்கு இல்லையா, அது கொக்கரக்கோன்னு கத்தம். அப்ப என்ன சொல்லணும்? இல்லை, நம்ம வாழ்க்கை கழிஞ்சுக்கிட்டு போகுது, நம்ம பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டு வருது. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த வானவர்களை பார்த்து அது சொல்லுது, வாங்கி சொல்லுதா அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆனால் அது அல்லாஹ் தஆலா அதுக்கு கண்ணில் காட்டுறான். அந்த மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அவன் வர்றதை பார்த்துட்டு அதில் வந்து அதை கத்த ஆரம்பிக்கும். நீங்கள் சவுதி அரேபியா நாடுகளுக்கு போகும்போது வீட்டில் ஒரு ஜோடி வச்சுருப்பாங்க, கோழியும் சேவல். அந்த சேவல் காலையில் கத்துனா உடனே என்ன செய்யணும்னாக்கா என்ன ஓதணும்? பிள்ளைங்க நல்லா நான் வச்சுக்க வேண்டியது. சேவல் கத்துனா என்ன செய்யணும்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபஸலிக். இதை போதும். பள்ளி மஸ்ஜிதிலிருந்து வெளியே போகும்போது ஓதுவோம். இதே துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சேவலை கத்தினாலும்
படிச்சுட்டு எட்டு வருவாங்க. அதை பார்த்து அந்த மாணவர்களை வருகை என்று அவரும் அந்த சேவரும் கத்தும் போது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அந்த சேவர் கத்துவது மாணவர்கள் வருகிறார் என்று. இதனால நைட்டு என்ன செய்யறார், சேவர் நைட்டு எவ்வளவு நேரம் படுத்தாலும் சரி காலையில் என்ன செய்யும், 4 மணிலிருந்து என்ன செஞ்சிருக்கோம், கொக்கர கோபம் கத்திருக்கோம். உண்டா இல்லையா? நீங்க பாக்குறீங்க இல்லையா? அந்த சேவனுடைய பண்பு என்ன, அது காலையிலே கத்துக்கிட்டு இருக்கும். அந்த தஹஜ்ஜுத் மாணவர்கள் வந்துடுவாங்க வீட்டுக்கு. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய வீட்டிலே நீங்க சுத்தமாக வைத்து விட்டு படுங்க. அழுக்கு பாத்திரங்கள் எல்லாம் கழுவி அதை கவுத்து விட்டு படுங்க. ஏன்? அந்த மாணவர்களை வந்து உங்களை அழைப்பு தருவாங்க. இதே மாதிரி இந்த உலகத்திலே மாணவர்கள் வருவதும் அதே மாதிரி அந்த கபரிலும் மாணவர்கள் வருவார்கள். அப்போதுதான் நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கபரிலே நீங்கள் பார்ப்பீங்க என்னன்னு, முன்கர் நன்கர் என்று சொல்லக்கூடிய 2 வானவர். முன்கர் நன்கர். இந்த முன்கர் நன்கர் என்று சொல்லக்கூடிய மாணவர் அவர் வந்து உங்களிடத்தில் கேள்வி கேட்பார்கள். அதற்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டால், அப்படியே நீங்கள் நல்ல முறையில் பதில் சொன்னால் உங்களுக்கு சுவர்க்கத்துடைய எடுத்து திறந்து காட்டப்படும். காட்டின பிறகு உங்களுக்கு அதிலிருந்து காத்து வரும். நீ மாப்பிளை கொண்டு தூங்கிக் கொள்வீராக என்று சொல்லி தூங்க வச்சிருவாங்க. கயாமத்தினால் தான் எழுப்பப்படுவார். இதே கபரில் அல்லாஹ்வுக்கு மாற்றமாக நடந்தவர்கள் அந்த 3 கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் சொன்னா, அந்த 3 கேள்விகளுக்கு அடிப்படையில் நாம் நடக்கவில்லை என்றால் அங்கே பதில் சொல்ல முடியாது. இங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டோம், ஐயா சாமி தான், நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், நான் மாலை போட்டுங்கிறேன், அவன் வந்து வணக்கம் ஐயா வாங்க சாமி, இவன் கூப்பிடுறான் சாமி. அப்ப நீங்க இனிமா அங்கே போயிடுச்சு. அவன் சாமியா இருந்தா, மாலை போட்டு இருந்தா, எந்த இருந்தா நமக்கு என்ன இருக்கு, வாங்க போங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வா சாமி வா சாமி. இவன் வியாபார டெக்னிக்கலுக்காக கூப்பிடுறாங்க, எல்லா வேலைக்காக எப்படி கூப்பிடுறாங்க, எப்படியோ ஒன்று கூப்பிட்டோம். ஆனா இந்த சாமி சாமின்னு சொல்லும் போது சாமி என்றால் யாரு, கடவுள் என்று. அந்த தமிழ் பாடையில சாமி, அதை வந்து நீ சாமின்னு கூப்பிட்டோம்னா இவனுடைய மார்க்க நாட்டை விட்டு கழிவுங்க, இங்க சிரிப்பு வச்ச மாதிரி. இதே மாதிரி வந்து என்ன இன்னொரு விஷயம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பிறகு ஒரு தாயத்தை கட்டுற, தாயத்தை கட்டி விடுற, சிரிப்பு வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். அந்த சட்டத்தை நான் உதாரணத்தை சொல்றேன். 2வது நாள் நாம என்ன மாதிரி சிரிப்பு வச்சிருக்கோம். இன்னும் சிலர்கள் பெண்களை பகுதியில் என்ன இருக்காங்க, கண் கண்ட தெய்வம் எது பெண்களுக்கு தெரியுமா? கண் கண்ட தெய்வம் சொல்றாங்க. கடவுள் அல்ல, கணவன். மாஷா அல்லாஹ். சின்ன பிள்ளை சொல்றாங்க கணவன். யார் கண் கண்ட தெய்வம்னா யாரு? புருஷன் சொல்றதா. ஏன்னா அப்படின்னு சொன்னாக்கா, அவர் தான் கணக்கு எல்லாம் போடுறாரு, நான் சாப்பிடுறேன், பிள்ளைங்க சாப்பிடுறது, எனக்கு என்னுடைய இச்சையை தீர்த்து வைத்தவர், எங்க அம்மா அப்பா செய்ய முடியாத ஒரு இச்சையை தீர்த்துனவர் என் கணவர், என் பசியை போக்க கடைசி காலம் வரை இருக்கக்கூடியவர் என் கணவர், என் புருஷன், மேரா சோகர் அப்படின்னு சொல்லி அவரை கண்ணால கண்ட தெய்வமா. கண்ணால கண்ட தெய்வம்னு சொன்னா அப்ப எந்த தெய்வத்தை மறந்துட்ட? அல்லாஹ் மறந்துட்ட. இங்க கபருடைய எப்படி நீ பதில் சொல்ல முடியும்? கண் கண்ட தெய்வத்தை நீ எதிர்பார்த்துட்ட, இப்ப வேற தெய்வம் உனக்கு தேவையில்லை, வேற அல்லாஹ் தேவையில்லை. அதாவது கண்ணை பார்த்த அல்லாஹ் அப்படின்றது அரபி வார்த்தை. புரிஞ்சுச்சா? இதையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. புருஷன் பிடிக்கலையா உடை தலாக்கம் குலா கொடு, பொண்டாட்டி பிடிக்கலையா குலா கொடு. இஸ்லாம் சொல்லி காட்டுறது ஒரு 2 இளமையான தன்மை. பொண்ணு வந்து கேட்குது எனக்கு குலா வேணும்னு, ஜமாத்து லேட் பண்ணாதீங்க, ஜமாத்து லேட் பண்ணாதீங்க. குலா தலைன்னு ஒரு ஆம்பளை வந்து சொன்னா அதை லேட் பண்ணுங்க, பொறுத்து பாருங்க, 3 யுத்தம் அவர்களுக்கு, அதாவது 3 மாதங்கள் 3 முறை அவர்கள் தலாக் சொல்வதற்கு காத்திருக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துங்க இப்படின்ற அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். இது தலாக் குலாவுடைய சட்டங்களை நம்ம பார்த்தோம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, கண் கண்ட தெய்வம் வந்து நமக்கு
கண்ணுக்கெல்லாம் தெரிஞ்சவனா அல்ல ஆயிட முடியாது. பார்த்த பொருள்லாம் எனக்கு ஆஹா அப்படின்னு ஆயிட முடியாது. ஒருத்தன் வந்து செல்போனையே நேசிக்கிறான், செல்போனே நேசிக்கிறான், அவன் வந்து உண்மையிலே அல்லாஹ் நேசிக்கிறான். இது தொழில் நேரத்துக்கு தூக்கி கடாசனம். இந்த செல்போனு தூக்கி தொழில் நேரத்துக்கு கடாசிட்டு போன் வர்றது மெசேஜ் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறான். அவன் நல்லா அதோட சிறந்த செல்போனை தருவானா இல்லையா? நிச்சயமா தருவான். ஆனா செல்போனை வந்து நோண்டிக்கிட்டு தொழில் தரும் போது இருக்கிறதே அழுத்தி விடுவேன். அப்பேற்பட்ட தெய்வம் தான் அல்லாஹ், அப்பேற்பட்டவன் தான் கடவுள். இந்த கபரிலே இந்த அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சரியான பதில் கபர்ல சொல்ல வேண்டும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை ஃபாலோ பண்ணி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அப்படின்னு சொன்னா, எதை பிதத் என்று காட்டுகிறாரோ பிதஅத்தின் ஸலாலா, புதுமையான காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அது ஸலாலத் என்று, அது பிதத்தானது என்று சொன்னார்களோ அதை விட்டு விலகிக் கொள்ளணும். ஒக்குள்ளு பிதஅத்தின் ஸலாலா ஒக்குள்ளு ஸலாலத்தின் பின்னார், அந்த காரியங்களை செய்யும் நரகத்துக்கு போறவங்க அல்லாஹ் தஆலா சொல்றார். அது छोड़ना हल्दी लगा घर में लगा लेते हैं, छोड़ना हल्दी खाने का पता नहीं दिया ये उन्ना ये छोटा छोटा काम देखा होता ये हमें क्या भारत के दिखाने जाते हैं, करने जाते हैं. इधर सुन्नत पे मार पूछे हे बेटा फूल डालने रे பொம்பளை தான் பூ வைப்பாங்க, ஆம்பளை பூ வைப்பாங்க. பூ ஆம்பளை வச்சனாங்க ஒன்பது கணக்கு உண்டா இல்லையா? அந்த மாதிரி இந்த பூவை இவன் யாருக்கு போடுறான்னா பூதாக்க देखो இது ஹிஜ்ரா பண்ணாத देखோன்றான். இது பித்அத், இது பித்அத்தான. இந்த காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, முற்படக்கூடாது. இப்படி பித்அத்தான காரியங்களை விட்டு விலகும் போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அங்கே ரஹ்மத் இருக்கிற அந்த கபரில் ரசூலுல்லாஹ்வுடைய யாரும் கேட்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேபடி காட்டி தந்தவர் அப்படின்னு சொல்ல முடியும். கையில இன்னும் சொல்ல போனால் மூன்றாவது விஷயம் வந்து என்னுடைய மார்க்க நெறி உள்ளத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் பிறகு சொல்லணும் தெரியும். நம்ம அழுது இருக்கிற பிறகு பார்க்கணும்னு ஆசைப்படும் உண்டா இல்லையா? எவ்வளோ அழகா இருக்கும், நம்ம வெட்டி கட்டினா அழுது. அந்த அழுது வந்து மார்க்கம் நம்ம இடத்துல இருக்கிறது. அந்த மார்க்கத்தை பிறகு காட்டணும். அதை எப்படி காட்டுவீங்க? இதுதான் சபை, இதுதான் நம்ம மார்க்கம். இஸ்லாம் சொல்லக்கூடிய மார்க்கம் எது? நீங்கள் அறிந்து பிறருக்கு அறிய வையும். கைர உம்மத்தின் உஃரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். ஹைரான ஆள் யாருன்னு சொன்னா இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொள்வது, அனாச்சாரத்தை விட்டு விலகுவது, பிறருக்கு இந்த மார்க்கத்தை எடுக்க வைக்கிறது. யாருங்க ஹைரானது? இல்லை. அந்த கபரிலே பதில் சொல்ல முடியும். இது ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மூன்று கேள்விகளுக்கும் நீண்ட வாழ்க்கை எது? அதாவது ஒரு மனிதனுக்கு 5 வாழ்க்கை உண்டு. முதல் வாழ்க்கை எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையா இருந்த தாயுடைய வயிற்றில விந்து துளியாக நீங்கள் ஆகிறீர்கள். அதுக்கு பிறகு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக், சதை கட்டிகளாக இரத்த கட்டிகளாக மாறுறீங்க. அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் வயிற்று தாய் வயிற்றிலிருந்து வெளியே வர்றது உலக வாழ்க்கை. இது எவ்வளவு நாள்? இந்த சதையினுடைய வாழ்க்கை எவ்வளவு நாள்? தாயோட வயிற்று 1 மாசம், 9 மாசம், 10 மாசம், அவ்வளவுதான் தாயோட வயிற்றில் இருக்கிறது. தாய் வயிற்றிலிருந்து வெளியே வந்து வாழ்றது எவ்வளவு காலம் சொல்ல முடியுமா? இல்லை. ஆனா நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க 60க்கும் 70க்கும் மத்திய அவங்களை எதிர்பார்த்துக் கொள்ளுங்க. என்ன சொல்றாங்க? 60க்கும் 70க்கும் மத்தியில முடிப்படுத்து போச்சுனாக்க தோபசி ஆரம்பிச்சு. அதுதான் நாம படிக்கலாம். உங்களுடைய உடம்பு பாகங்கள் ஒன்று ஸ்பாட் அப்படியே ஃபைல் அடிக்கிட்டே போகுதுன்னு சொன்னா உடனே உங்களுடைய தோபாக ஆரம்பிச்சிருங்க. இது 2வது வாழ்க்கை, உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு 3வது வாழ்க்கை எது? செத்து போன பிறகு என்ன வாழ்க்கை? கபருடைய வாழ்க்கை. இந்த கபருடைய வாழ்க்கையை எங்க தாத்தா மௌத்தாயிட்டாரு, கபர்ல தானே இருக்காரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிட்டாங்க, அவங்க எங்க இருக்காங்க? கபர்ல தான் இருக்காங்க. 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க, அவங்க யாரு இருக்காங்க? கபர்ல தான் இருக்காங்க.
இந்த கபரிலிருந்து எழுப்பப்படக்கூடிய நாள் இருக்கிறது. அதிலிருந்து மாசனுடைய மைதானம் வரை சேரக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. அது பெரிய வாழ்க்கையாக இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அந்த சூர் ஊதப்பட்ட நாளிலே அந்த சூர் ஊதப்பட்ட நாளிலே அந்த சூர் ஊதி என்ன ஆகிறது? ஒருவரும் கபரிலிருந்து எழுந்தப்படப்படும் போது அவன் கேட்பானா, என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? அப்ப அந்த வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், உயர்த்தப்படக்கூடிய அந்த நாள் மிக உயர்ந்த நாளாக இருக்கு. அது நீங்களும் அது ஒரு வாழ்க்கை. அஞ்சாவது வாழ்க்கை இது மஹ்ஷருடைய மைதானம், ஹைனஃப்ஸி என்று சொல்லி அடையக்கூடிய யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ ஆபிஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. தாய், தந்தை, பிள்ளை, அக்கா, தங்கச்சி, சகோதரன், சகோதரி, ஃப்ரெண்டு எல்லாமே என்ன தவிக்கக்கூடிய நாள் அது. இந்த கபர்ல நீங்க வெற்றி பெற்றுட்டீங்கன்னு சொன்னா அந்த எழுப்பப்பட நாள் இருக்கிறது, அந்த நாளும் வெற்றி பெற்று விடும். அந்த நாள் வெற்றி பெற்று விட்டால் மாஷருடைய மைதானம் வெற்றி பெற்றுவிடும். நீங்கள் கபரிலே தாயிலே வைத்து இருக்கும் போது ஒரு வாழ்க்கைக்கு பிறகு உலக வாழ்க்கையில் நீங்க சாலிஹீன்களாக மாறிவிட்டால், உத்தமனாக மாறிவிட்டால், நீங்கள் நல்லவர்களாக மாறிவிட்டால், அப்படி இருக்கும் போது நீங்கள் சாலிஹீன் ரப்பி அதற்கு நீ உலக ரப்பி தானி உன்னிடத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன ரப்பி ரப்பி அதற்கு நீ உலக சதத்தி குர் ரப்பி கமா அல்லாஹ் ஒரு இடத்துல சூரா முனாஃபிகீன்ல சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்காத, என்னை சாலிஹீன்களாக வாழணும். அந்த மௌத்துடைய இடத்துல அல்லாஹ்விடத்துல கேட்பானா. எப்படி கேட்பான்? யா அல்லாஹ் எனக்கு வீடு வாங்கக்கூடிய மலக்கு வந்துட்டாங்க. இந்த வீடு வாங்கக்கூடிய மலக்குகள்ல எனக்கு வீடு வாங்கிட்டான்னு சொன்னா ரப்பி லவ்லா அகர்தனி இலா அஜலின் கரீம். இந்த ரப்பி இடத்துல அவன் கேட்பான், ரப்பி ரப்பே இந்த வீடு வாங்காம எனக்கு நிறுத்த சொல்லுது. ஏன்? அந்த கபருடைய வேதனை அங்கே ஆரம்பிச்சு. அந்த கரகரா ஏற்படுது, அந்த கரகரா ஏற்படுது, அந்த சக்கராத் ஏற்படுகிறது. அங்கே அவருக்கு தெரிஞ்சிடும் என்னன்னு. அல்லாஹ் அக்பர். அங்கே சொல்வான், எனக்கு முடியல முடியல. ரப்பி லவ்லா அகர்தனி இலா அஜலின் கரீம் ஃபஅஸ்ஸதக வஅகும் மின ஸாலிஹீன். அல்லாஹ் கேட்பான், ஏடா உனக்கு மௌத்துவானான்னு சொல்லி கேட்கிற. யா அல்லாஹ் என் கண் முன்னாடி நான் பார்த்து விட்டேன். அந்த வேதனை தெரிகிறது. இப்போதே ஆரம்பிச்சு விட்டது அந்த வேதனை. இந்த கபருடைய வேதனை எங்கிட்ட ஆரம்பிச்சிடும்? சக்ராத் நேரத்தில் ஆரம்பிச்சிடும். அதான் அல்லாஹ் அலீனி அலா சக்ராத்தில் மௌத் வ ஹமராத்தில் மௌத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க. அவங்களுடைய 63வது வயதிலே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆ செய்ய ஆரம்பித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரியாதுல் சாலிஹீன்ல நாம் பார்க்க முடிகிறது. பல ஹதீஸ் கிரந்தங்களில் இருக்கிறது. அல்லாஹ் அலீனி அலா சக்ராத்தில் மௌத் வ ஹமராத்தில் மௌத். சக்ராத் நேரத்தில் ஏற்படக்கூடிய பதற்றத்திலிருந்தும் அங்கே ஏற்படக்கூடிய வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக. அதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்க ரசூலுல்லாஹ் தெரியுமா? அல்லாஹும்ம ஃபில்லி வர்ஹம்னி. யா அல்லாஹ் என்னை மஃபிரத் செய்வாயாக. வர்ஹம்னி எனக்கு அருள் புரிவாயாக. வல்ஹிக்னி ரஃபீகில் ஆலா. நல்ல ஒரு கூட்டாளியை உன்னிடத்தில் ஏற்படுத்தி தருவாயாக. எப்படி கேட்டாங்க? இந்த உலகத்துடைய கூட்டாளிகள் எனக்கு தேவையில்லை. எனக்கு இங்க தோஸ்து ஃப்ரெண்ட் இருக்கிறது, அந்த ஃப்ரெண்ட் தேவையில்லை. மறுமையில ஃப்ரெண்டா இருக்கணும். யாராவது யார் தோன்றது? மாவீரன் தளபதி அருமை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்கிறாருங்களா? அவர் கேட்டது மட்டும்தான் உன்னை கேட்க சொல்றாரு. அல்லாஹும்ம நான் பற்றிக்க வேண்டியது அல்லாஹும்ம மஃபிர்லி. அல்லாஹ் என்னை மன்னித்திடுவாயாக. வர்ஹம்னி என் மீது அருள் புரிவாயாக. வல்ஹிக்னி ரஃபீகில் ஆலா. நல்ல ஒரு கூட்டாளியை நீ மறுமையில் ஏற்படுத்தி தருவாயாக. அந்த கபருடைய அந்த மவுத் நேரத்தில் அந்த கபருடைய எஃபெக்ட் காட்டிடுது.
ஏன்னு சொன்னா அது கபருடைய மரண தருவாய் நிலையில் இருக்கு. அந்த தலைப்பு இதெல்லாம் பேசிட்டு வரலாம். இந்த கபருடைய வேதனைக்கு முன்னாடி அதை காட்டக்கூடியது சில விஷயங்கள். ஆனா அந்த கபரில் அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. இப்ப என்ன பார்க்க போறோம், நம்ம கபரில் என்ன நடக்க போகுது அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவை அடக்குறாங்க. அடக்கிட்டு அவர் வந்து உணர்ந்து வாக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார் சொன்னீங்க இந்த மைதானம் இந்த கபர் இதில் அதை வெற்றி பெற்று விட்டால், இதில் வெற்றி பெற்று விட்டால் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவார். மாஷர் மைதானத்தில் வெற்றி பெறுவார். அவர் அல்லாஹ் சொல்லக்கூடிய பாடத்தில் வெற்றி பெற்று விடுவார். அந்த சுவர்க்கத்திற்கு ஒரு வெற்றி பெற்று சென்று விடுவார். அவருடைய ஆமார்கள் வலதுகையில் கொடுக்கப்பட்டு விடும் என்று நபிகள் சொன்னார். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து விட்டார். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மார்க்கத்தை பரப்ப செய்கிறாங்க. அந்த நேரத்தில் நிறைய முஸ்லீம் இருந்தாங்க. அதில் எதிர்பாராத ஒரு சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் ஒரு சமூகத்துக்கே தலைவராக இருந்தவர். அவர் முஸ்லீம் ஆயிட்டார். ஒரு சமூகத்துக்கே தலைவராக இருந்தவர் முஸ்லீம் ஆயிட்டார். அந்த கந்தக்கு யுத்தம் நடைபெறுது. அந்த கந்தக்கு என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கு யுத்தம்னு சொல்லுவாங்க. அந்த பள்ளத்தாக்கை ஏற்படுத்தியதே அந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு. அதில் பின்மூடியாக அந்த சமூக மக்கள் இருந்தாங்க இல்லையா, அதுக்கு துரோகம் பண்ணவர் அந்த மக்கள். ஏன்னா அதனால வந்து அதுக்கு வேற தண்டனை வந்து சாது மூலமாக கொடுக்குறாங்க. அந்த சம்பவம் வேற. அந்த கந்தக் யுத்தத்தை பற்றி பேசும்போது அதை பார்த்துக்கலாம். ஆனால் அந்த கந்தக் யுத்தத்தில் காபிர்கள் தோல்வி அடைந்து போயிட்டாங்க. இந்த ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அந்த கந்தக் யுத்தத்தில் வயிற்றுல கல்விடுங்க. உமர் வந்து நான் வராங்க, யா ரசூலுல்லாஹ் பசியோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கலத்தி காட்டுறேன். சாய்ந்து விட்டால் எங்கே மக்கள் பலகீனம் அடைந்து விட்டார் என்று நினைத்து விடுவாரோ இந்த அச்சத்தால் நான் கல்லை கட்டியிருக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு சொன்னார். அப்போ அபூபக்கர் சித்திக் சொன்னார், நானும் பாருங்க, அவர் உமர் ஒரு கல்லை கட்டியிருக்காரு, நான் எந்த கல்லை கட்டியிருக்கேன்? 2 கல்லை கட்டியிருக்கேன். ரசூலுல்லாஹ் அமைதியா இருந்தவர் அவர் தன்னுடைய ஆடை தூக்கி காட்டுறார். நீங்க 2, நான் எத்தனை கட்டியிருக்கேன்? 3 நான் கட்டியிருக்கேன் அப்படின்னா அபூத்தல்லாம் ஓடி ஓடி போய் விட்டு இருக்கிற உணவெல்லாம் நினைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அந்த கந்தத்தில் வெற்றி பெற்று வர்றாங்க. அதில் சாது ரலியல்லாஹு அன்ஹுக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்டுவிட்டது. சாது அவர் 31வது வயதில் வாலிபர். அவர் அந்த 31வது வயதில் இஸ்லாத்தை தழுவிய அந்த சகோதரர் சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் அந்த பல யுத்தங்களிலே இந்த கந்தக் யுத்தத்தை கடைசியாக சந்திக்கிறார். அந்த கந்தக் யுத்தத்தை முடித்து அவர் காயத்தோடு கொண்டாந்து ஒரு கூடாரத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அந்த கூடாரத்தில் சாகரஸ் எல்லாம் வந்து போடப்பட்டு மருத்துவம் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நடக்கிற ஒரு சம்பவம், அல்லாஹ் வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாது மௌத்தாகிவிட்டார். என்ன சொல்றாங்க? சாது மௌத்தாகிவிட்டார். அப்போ அந்த கந்தக் யுத்தத்தில் கலந்து கொண்டு அந்த சாதை படுகாயம் ஏற்படுத்திய அதனால் மரணத்தை செஞ்சாங்க. மக்கள் அப்படியே வர்றாங்க. அந்த வழியா வந்தால் சாதுடைய கூடாரத்திலிருந்து ரத்தம் போகுது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சாதுடைய மௌத்து செய்தி அல்லாஹ்வுடைய அரிசின் மூலமாக எனக்கு கிடைத்து விட்டது, அல்லாஹ்வுடைய அரிசும் நெருங்கி விட்டது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அவர் 31வது வயதிலே இஸ்லாத்தை தழுவிய 37வது வயதிலே மரணம் அடைகிறார்கள். அவர் எத்தனை வயசு வாழ்ந்தவர்? 31வது வயசிலே பிறந்தவர். நாம் இஸ்லாத்தில் வந்தவர் 37வது வயசிலே, ஏங்க 37வது வயசுல மௌத்தானார். அப்ப எத்தனை வயசு? எத்தனை வயசுப்பா? 6 சொல்லுங்க. 6 வயசு வாழ்ந்திருக்கார் இஸ்லாத்தில். அவருடைய மௌத்துக்கு அல்லாஹ்வுடைய அரசு என்ன செய்து நடந்தது. அந்த பைபிள் அல்லாஹ் ஒரு நல்லடியார் மௌத்தாகி விட்டாரே என்று
தொழுகை வைப்பதற்காக மஸ்ஜிதுக்கு எடுத்து வரப்படுது. அவருடைய சம்பவத்தில் சுருக்கி சொல்கிறேன். மௌத்தை எடுத்துக்கிட்டு வராங்க. மௌத்தை எடுத்து வந்து வைக்கும் போது ரசூலுல்லாஹ் நடந்து வரும்போது தன்னுடைய கட்டை காதலில் நடந்து வருகிறார். யார் ரசூலுல்லாஹ் இவ்வளவு எவ்வளவு இருக்கு, நீங்க கட்டை காதல நடந்து வரீங்க, ஏன் ரசூலுல்லாஹ் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மலக்குடைய கூட்டம் வந்துட்டு சாதுடைய ஜனாதா. சுப்ஹான். அந்த மலக்குடைய கூட்டம் வந்து விட்டதுன்றாங்க. ஜனாதா தொழுது அடுக்குவதற்காக திரும்புறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த கபரை பார்க்கிறார். எந்த கபரை? அவருடைய கபரை. அந்த கபரு காத்துட்டு இருக்கிறார். எப்படி கபருங்க இப்படி நெருக்கத்துவதற்காக காத்துட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துவிட்டு சுப்ஹானல்லாஹ் என்று வேகமா சொல்லிட்டார். இதை சொன்ன உடனே சஹாபாக்கள் திரும்பிட்டாங்க. திரும்பி அந்த கபரை பார்க்கிறாங்க. பார்த்தா அந்த கபரை பார்த்துட்டு விசாலம் அடைந்து விட்டது. ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொன்னாங்க. அந்த சத்தத்தை கேட்டுச்சு அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுக்கு அந்த கபருக்கு கட்டளையிட்டு விட்டால் அந்த கபரை நீ இறக்கி விடாதே அவருக்கு. அப்படி அந்த கபர் அப்படியே விசாலம் அடைந்து இதை பார்த்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், எல்லாம் புகழக்கூடியவன் அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எதுக்கு நீங்க சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்கன்னா, சாதுக்கு கூட அந்த அரசே நடக்கிறது, மலக்கு கூட்டங்களே வந்தது, அவரை குழப்பாட்டுவதற்காக அந்த அளவுக்கு சிறந்ததாக நாம் செய்து அந்த அவர் இஸ்லாத்தினுடைய பல பங்குதாரராக இருந்தும் கூட அவர்களை இந்த கபரில் இறங்க பார்த்தது. அந்த கபர் நமக்கு என்ன செய்யும்? நானும் முஸ்லிமாக பிறந்து வளர்ந்த ஆளாய் இன்றைய தினத்துல யாரா உங்க அப்பானா முஸ்லிமு, உங்க தாத்தா யாரா முஸ்லிமு, உங்களுடைய பாட்டம் பாட்டை யாரா முஸ்லிமு, ஆனா நம்ம முஸ்லிமுடைய குடும்பத்துல பிறந்துட்டு நாம என்ன இல்லை, நம்ம இஸ்லாமிய வாழ்க்கை இல்லை. அதுதான் அந்த 3 கேள்விகளுக்கு இதுதான் பதில் சொல்லப்படும். அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நெருங்கிவிட்டது. நீங்கள் கபருடைய வாழ்க்கையை ஒன்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உலக வாழ்க்கை எனக்கு தேவைகள் என்று சொன்னீங்க. கபருடைய வீட்டை நீங்கள் அது நெருக்கத்தை பார்த்துவிட்டு உலகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை நீங்கள் வாழ மாட்டீர்கள். இந்த கபரை நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? இந்த உலக வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று நீங்களே பதறி விடுவீர்கள். இந்த கபர் இருக்கிறது அந்த அளவுக்கு கடமையானது, கொடுமையானது, மிகவும் துக்கமானது. அப்பேற்பட்ட அந்த கபருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மினல் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வ ஃபித்னத்தில் மமாத். ஒரு தொழுகையில் நீங்கள் துஆ செய்கிறீர்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர், யா அல்லாஹ் எனக்கு நான் விடுதலை கேட்க ஆசைப்படுகிறேன், வெற்றி பெற ஆசைப்படுகிறேன், அந்த கபருடைய வேதனை எனக்கு தூரப்படுத்திடுவாயா. கேட்டுக்கிட்டே இருக்கேன். தொழுகையில ஓதுமா இல்லையா? அத்தஹியாத் ஓதுமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து நீங்களை காப்பாற்று. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செய்திருக்காங்க. ஆனா அன்புக்குரிய தோழர்களே, நாம என்ன அந்த கபரை அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கோம். நீ கபர்ஸ்தானுக்கு ஜியாரத்து செய்யுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஜியாரத் செய்யுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய ஜியாரத் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஷபா ராத்திரிங்கிறது கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ராத்திரியும் செய்வாங்க, இரவு நேரத்தில் அந்த என்ன செய்வாங்க, கபர்ஸ்தானுக்கு போவாங்க. ஷபா ராத் அன்று மட்டும்தான் கபர்ஸ்தானுக்கு போவாங்க. இல்லை, நிறைய மஸ்ஜிதுல கபர்ஸ்தானை தந்து வச்சிருப்பாங்க. அன்னைக்கு கபர்ஸ்தானுக்கு போயிட்டு வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லா ராத்திரி, எல்லா நேரம், எல்லா பகல், எல்லா நாள்லையும் நீங்கள் கபர்ஸ்தானுக்கு போங்க. போய் கபர்ஸ்தானில் அழுது துஆ செய்து அந்த வேதனையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் எதிர்பார்ங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்னைக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு கபருக்கு முக்கியத்துவம் தரல. இதே செத்து போனா இப்படி அடக்கிட்டு வந்துடணும். ஆனால் செத்து போன அடக்கிட்டு வந்தாக்கா நம்முடைய உடலை மண்ணு தான், அது மண்ணை தின்னுவிடும். ஆனால் நம்ம வீரை தின்ன முடியாது. நம்ம வீரை நம்முடைய ஒரு பாகத்தில் இருக்கும். அது சித்தீன் என்ற அடித்தளத்திற்கு போயிடும். கெட்டனுடைய அந்த வீரை என்ன செய்யணும், அடித்தளத்துக்கு போயிடும். அங்கே வேதனை படுத்தப்படும். அதே நல்லவருடைய அவருடைய
சோலைகளை இருப்பார்கள் என்று நான் இந்த உலகப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு கபருடைய ஒரு சிந்தனை ஏற்படுத்தி இந்த உரையை முடிவு செய்கிறேன். வாஹரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு